அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்த நம்முடைய கர்த்தர், வழுவாமல் நம்மை பாதுகாத்த கர்த்தர், அவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுத்தாரே, எத்தனை நாவிருந்தாலும் நன்றி சொல்வதற்கு போதாது பிரியமானவர்களே. ஆகவே நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மை மறைத்து பாதுகாத்து, அவர் நம்முடைய நல்ல தகப்பனாயிருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்த அன்பை நினைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவே. ஆண்டவர் நம்ம மேல கண்களை வைத்து அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவர் அவ்வளோ நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறாரே. ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நீரையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. உம்மன்பால் நீரையுதே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராது, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து
நானுண்டு என்றீரே, உன் தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரேசுவே. எல்லாரும் சொல்லலாமா? நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரேசுவே. ஹalleluya ஹalleluya பலரிபதர சந்தரபா. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனைகளும் மிகவும் ஆச்சரியமானவைகள். ஹalleluya ஹalleluya. ரிகபா தீரா சந்தரபா லேமஹாந்தரபல ரிகலபா. புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது எத்தனையோ காரியங்களில் அவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எவருடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி சொன்னார். ஹalleluya. அதே போல லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா அவள் மார்த்தாள் சொல்லுகிறாள், நீ இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லும் போது அவர் அந்த வார்த்தையை அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆலோசனைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆமென். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஹalleluya. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கும் போது கூட, ஆண்டவரே நான் முன்பு பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களிடத்துல அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், கலப்பையின் மேல தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தடுமாறும் வேளைகளில், பிரச்சனைகளின் சூழ்நிலைகளிலே, போராட்டத்தின் சூழ்நிலைகளிலே நீங்கள் தடுமாறி நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவன். ஆமேன். ஹalleluya. அவரையே நீங்கள் பற்றி கொண்டு வாழும்போது, அவரையே நீங்கள் அப்படியே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழும்போது, ஹalleluya, ஆண்டவர் நம்மை கிருபையாய் தாங்கி நடத்துகிறார். அவரே நம்மை தயவாய் காத்து கொள்ளுகிறார். அவருடைய அன்பினால் நம்மை அழைத்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஏன்னா அவரை பற்றி கொள்ளும் போதுதான் அவருடைய ஆலோசனைகளை அவர் கொடுத்து நம்மை நடத்துவார். அந்த ஆலோசனைகள் நமக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. சொல்லலாமா? கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையால் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. உம்மை பற்றி
பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. சொல்லலாமாம்? ஆண்டவரை பார்த்து, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட பாத சுவடை தினமும் தொடர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட மேலே படர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட மேலே படர்ந்திட இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. சொல்லுங்களேன், இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. சொல்லுங்க, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு விசை, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. ஆண்டவர்கிட்ட உண்மையான இருதயத்தோடு சொல்லுங்களேன், உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட பாத சுவடை தினமும் தொடர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட மேலே படர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட மேலே படர்ந்திட இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. ரிகபல திரபல. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து நடத்துவீராக ராஜா. உம்மை பற்றி கொண்டு உமக்காகவே வாழக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உமக்குள் வேர் கொண்டவர்களாய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.